பூலோகத்தில் ஒரே தெருவில் ஒரு செருப்பு விற்கும் தொழிலாளியும் ஒரு செல்வந்தரும் வாழ்ந்து வந்தனர். செருப்பு தைக்கும் தொழிலாளி தினமும் தனது செருப்பு கடையின் ஓரத்தில் பெருமாள் படம் ஒன்றை வைத்து அதை வணங்கி வந்தார். செல்வம் இல்லாவிட்டாலும் சந்தோஷமும் மன அமைதியுடனும் இருந்தார். செல்வந்தரோ தினமும் காலையில் குளித்துவிட்டு பல மணி நேரம் பூஜை புனஸ்காரம் எல்லாம் செய்வார். பல தலைமுறைக்கு காணும் செல்வம் இருந்தும் நிம்மதியின்றி வாழ்ந்து வந்தார். ஒரு நாள் நாரத முனிவர் விஷ்ணுவை பார்த்து, அந்த செல்வந்தர் மிகுந்த பக்திமானாக இருக்கிறார். தினமும் உங்களுக்கு பல மணி நேரம் பூஜைகள் எல்லாம் செய்கிறார். அவர் நிம்மதியாய் வாழ ஏதாவது செய்யக்கூடாதா என்று கேட்டார். விஷ்ணுவும் அதற்கு சம்மதித்துவிட்டு நாரதரை பூலோகத்துக்கு அனுப்பினார். போகும்போது நாரதரை பார்த்து, நீங்கள் கீழே சென்று நான் நாராயணனிடமிருந்து வருகிறேன் என்று செல்வந்தரரிடம் சொல்லுங்கள். அவர் தற்பொழுது நாராயணன் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்று அவர் கேட்பார். அதற்கு நீங்கள் நாராயணன்